எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 10th தமிழ், அதில் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. மொத்தம் 11 டெஸ்ட்டில் 7 டெஸ்ட் ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சாச்சு. இது 8வது டெஸ்ட்டு. இது இல்லாமல் இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. இந்த 11 டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் ஃபுல்லாக தரவாயிரும். பதிந்து எனும் சொல்லை பிரிக்கும் முறை. பதி கூட்டல் இத், அடைப்புல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. குமரகுருபரர் எவ்விறைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார்? வைத்தியநாத முருகன். வைத்தியநாத முருகன். கம்பி விதம்பொதி குண்டல முங்குலை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடு மாட என்ற அடிகளில் இடம்பெற்ற இலக்கிய நயங்கள். மோனை இயைபு பாருங்க. கட்டிய, கம்பு கட்டிய, அசைந்தாட, தொடுமாட. சிறு பண்டி சரிந்தாட. இதில் பண்டி என்பதன் பொருள் பண்டினா வயிறு. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? சரையு ஆறு. சரையு ஆறு. கீழ்காண்பனவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது? குறுக்கத்தி. குறுக்கத்தி. கம்பர் ராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ராமாவதாரம். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சுந்தரகாண்டம் குகப்படலம் என்பது பொருந்தாத இணை. மீதிலாம் பாருங்க. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம், அயோத்திய காண்டம் கங்கை படலம் கங்கை கான் படலம், யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைக்குரியவர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூர். திருவழுந்தூர். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6. 6. கம்பர் பிறந்த நாடு. கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு. சடையப்ப வள்ளலின் ஊர். சடையப்ப வள்ளலின் ஊர் திருவெண்ணை நல்லூர். திருவெண்ணை நல்லூர். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர் கம்பர். கம்பர் இயற்றாத நூல் பதிற்று பத்தந்தாதி. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் கம்பர். கம்பர். உறங்குகின்ற கும்பகர்ணா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம். தாதுகு சோலை தோறுஞ்ச் என்று ஆற்றின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் கண்டம் எது? படலம் எது? பாலகாண்டம் ஆற்றுப்படலம். ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது சரையு ஆறு. சரையு ஆறு. அடுத்து தண்டலை மயில்களாட என்று இயற்கை கொலுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதால் தோற்றமாக கம்பன் எடுத்து எம்பும் காண்டம் பாலகாண்டம் நாட்டுப்படலம். வன்மை இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை.
ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ. இப்பாடலில் அமைந்த நயங்கள் எதுகை. ஆழ வேள இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. பொறுத்துக. தாதுகு சோலை ஆற்றுப்படலம், தண்டலை மயில்களாட நாட்டுப்படலம், வெய்யோன் ஒளி கங்கை படலம், ஆழ நெடுந்திரை கங்கைகான் படலம். ஆப்ஷன் ஏ. பாய்ச்சல் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள். பாய்ச்சல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி. சா கந்தசாமியின் மாவட்டம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? சுடுமண் சிலைகள். சுடுமண் சிலைகள். சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம். சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயாவனம். பொறுத்துக. தக்கையின் மீது 4 கண்கள் சிறுகதை தொகுப்பு. விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி விருது. சுடுமண் சிலைகள் அனைத்துலக விருது. சூரிய வம்சம் புதினம். ஆப்ஷன் ஏ. சா கந்தசாமியோட படைப்புகள். பொறுத்துக. அடுத்து பாய்ச்சல் கதையில் இடம்பெறுபவர் அனுமார். அனுமார். சா கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் விசாரணை கமிஷன். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடைவரிசையை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் டி. குறிஞ்சிங்கிறது சிறுகுடி. முல்லை பாடி சேரி. மருதம் பேரூர் மூதூர். நெய்தல் பட்டினம் பாக்கம். பாலை குறும்பு. ஆப்ஷன் டி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. குறிஞ்சினா அருவிநீர் சுனைநீர். முல்லை காட்டாறு. மருதம் மனைக்கிணறு பொய்கை. நெய்தல் மணற்கிணறு உவர்களி. பாலை வற்றிய சுனை கிணறு. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணையை கண்டறிக. நெய்தல் திணை. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். ஐந்திணைகளுக்கு உரியன. ஐந்திணைகளுக்கு உரியன மூன்றும் சரி. முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். பொருத்தி காட்டுக. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். ஆப்ஷன் ஏ. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெருபொழுது சிறுபொழுது. அடுத்து பொறுத்துக. பாருங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. பின்பனி காலம் மாசி பங்குனி. ஆப்ஷன் ஏ. இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள். இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் சித்திரை வைகாசி. ஆனி ஆடி முதலான மாதங்கள். முதுவேநீர் காலம். பொருத்தி காட்டுக. சிறுபொழுது. ஆப்ஷன் ஏ. காலை காலை 6 மணி முதல் 10 மணி வரை. அடுத்தது நண்பகல் 10 மணிலிருந்து 2 மணி வரை. ஏற்பாடுங்கிறது 2 மணி முதல் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. அடுத்து 46. இரவு 10 மணி முதல்
இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது. யாமம் வைகரிக்குரிய கால நேரம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. பொருத்தி காட்டுக. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனி காலம், முல்லை கார்காலம், மருதம் நெய்தல் 6 பெரும்பொழுதுகள், பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி. ஆப்ஷன் ஏ. நண்பகல் எத்தினைக்குரிய சிறுபொழுது? பாலை நிலத்திற்குரிய சிறுபொழுது. அடுத்து குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம்னா வைகரை, நெய்தல்னா ஏற்பாடு. ஆப்ஷன் ஏ. திணைகளுக்குரிய தெய்வங்கள். திணைகளுக்குரிய தெய்வங்கள் குறிஞ்சினா முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஆப்ஷன் ஏ. திணைகளுக்குரிய மக்களை பொருத்தி காட்டுக. வெட்பண்ணா குறிஞ்சி, தோன்றல்னா முல்லை, ஊரண்ணா மருதம், சேர்ப்பண்ணா நெய்தல், எயினர்னா பாலை. ஆப்ஷன் டி. 52. அடுத்து 53. பொருத்தி காட்டுக. புலி குறிஞ்சி, மான் முல்லை, எருமை மருதம், முதலை நெய்தல், வலுவிழந்த யானை பாலை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 54. பொருத்தி காட்டுக. குறிஞ்சிக்கு காந்தல் மலர், முல்லை தோன்றி, மருதம் தாமரை செங்கல் நீர், நெய்தல் தாளை, பாலைக்கு குரவம் பாதிரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 55. குறிஞ்சினா அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை ஞாழல், பாலை இலுப்பை மரம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 56. குறிஞ்சி கிளி மயில், முல்லை காட்டுக்கோழி மயில், மருதம் நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தல் கடற்காகம், பாலை புறா பருந்து. ஆப்ஷன் ஏ. அடுத்து 57. விளரியால் எத்திணைக்குரியது? விளரியால் நெய்தல் திணைக்குரியது. அடுத்து பொருத்தி காட்டுக. 58. குறிஞ்சி தொண்டகப்பறை, முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுலா, நெய்தல் மீன்கோட்பறை, பாலை துடி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 59. செவ்வழிப்பண் பஞ்சுரப்பண் முதலியனவற்றுக்குரிய திணைகள். நெய்தல் பாலை. முல்லை நில மக்களின் உணவுப் பொருள்கள். முல்லை நில மக்களின் உணவுப் பொருள்கள் வரகு சாமை. வரகு சாமை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருளல்லதில்லை பொருள். இக்குறளில் பயின்று வரும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை ஒன்றுண்டாக செய்வான் வினை. உவமை அணி. இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறளில் பயின்று வரும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில். இக்குறளில் பயின்று வரும் அணி. உவமை அணி. உவமை அணி. தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் பயின்று வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இக்குறளில் பயின்று வரும் அணி. உவமை அணி. சிறந்த அமைச்சருக்குரிய குணநலன்கள். 5. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி. உயர்ந்து விளங்கும். அடுத்து மாலவன் குன்றம் போனால் என்ன?
வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை எது? மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேளவன் குன்றம்னா திருத்தணி. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். மாப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர்? ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம். சிவஞானி என்ற பெயரே டேஸ் என நிலைத்தது. சிவப்பிரகாசம் என நிலைத்தது. மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர்? சரபயர். சரபயர். காந்தியடிகள் சத்தியாகிரகம் எனும் அறப்போர் முறையை தொடங்கிய வருடம்? 1906. 1906. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள். ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள்? 1942 ஆகஸ்ட் 8. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள்? 1955 அக்டோபர் 10. ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னா. வியன்னா. சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல்? சிற்றகல் ஒளி எனது போராட்டம். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர்? சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போசி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? 1966. 1966. மார்ஷல் ஏ நேசமணிக்கு சிலையோடு மணிமண்டபமும் அமைந்த ஊர்? நாகர்கோவில். மாப்போ சிவஞானம் வாழ்ந்த காலம்? 1906 1995 வரை. மாப்போசி சிலை அமைந்துள்ள இடங்கள்? திருத்தணி, தியாகராய நகர். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் சிறப்புடைய ஆண்டு? 1906. 1906. மாப்போசி பிறந்த சென்னை வட்டம்? 1000 விளக்கு. 1000 விளக்கு. மாப்போசி பிறந்த சென்னை பகுதி? சால்வன் குப்பம். சால்வன் குப்பம். மாப்போசி பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் கண்டிக்க காரணம்? பாடப்புத்தகம் கொண்டு வராமை. பாடப்புத்தகம் கொண்டு வராமை. மாப்போசியின் பள்ளி வாழ்க்கை முடிவுற்ற வகுப்பு? 3ஆம் வகுப்பு. மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர்? அன்னை. அன்னை. மாப்போசி அறிவு விளக்கம் பெற எடுத்துக்கொண்ட வழி? கேள்வி. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர்? திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர்? மங்களங்கிழார். மங்களங்கிழார். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர்? மார்ஷல் ஏ நேசமணி. மார்ஷல் ஏ நேசமணி. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வகித்தவர்? மார்ஷல் ஏ நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்? மார்ஷல் ஏ நேசமணி. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர்? தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்றவர்? மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர்? மாப்போசி. மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்ட நூல் ஒரு? தன் வரலாறு. மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்ட நூல் ஒரு தன் வரலாறு. இதோட
10th தமிழ் வந்து 8 டெஸ்ட் முடிஞ்சு, இன்னும் 3 டெஸ்ட் பாக்கி இருக்குது. மொத்தம் 11 டெஸ்ட்டில் 3 வந்து இன்னும் பாக்கி இருக்குது, மீதி இருக்குது. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.